ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க ஒரு சும்மா கலர்ஃபுல்லான பிங்கி வித் ஃப்ளோரசன்ட் கலரில் க்ரீன் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி அழித்து அற்புதமாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. முன்னாடி நல்ல பெரிய 33 அடி ரோட்டில் சூப்பராக கட்டியிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடுங்க. 2.5 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK மாதிரி நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. நல்லா பாக்ஸ் டைப்பில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி அதுக்கு ஃப்ளோரசன்ட் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. கலரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பிங்கி பஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி நல்ல பெரிய 2 மெட்டலில் கேட் கொடுத்துருக்காங்க. அதில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ் பண்ணி அது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்க, 20க்கு 8 அப்படிங்கிற அளவில் உள்ள பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும் சைடு வால்வுக்கு கோல்டன் ஸ்ட்ரிப்ஸோட பார்டர் கொடுத்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்து அதுக்கு டெக்கரேட்டிவான டிசைன்ஸிங் ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு நல்லா எடுப்பாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் அப்படிங்கிறது தாங்க. நல்லா மாடர்னாக கிளாஸி ஃபினிஷிங்கில் பாருங்கள். ஸ்பாட்லைட்டு மல்டி கலரில் கொடுத்து மேலே அப்படியே ஜரிகை பார்டர் மாதிரி நம்மளுக்கு அற்புதமாக பூவேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. உள்ளே போனோம்னா செட்பேக் ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஜலமூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்ப் இருக்குது. ஒரு 7000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா 4க்கு 20 அப்புறம் அளவில் நம்மளுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து அது போக அவுட்டர் டாய்லெட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் கிளாஸ் செட்டில். இதுலேயும் பிங்க் கலர்லேயே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர்ஸ் போட்டு நீட்டாக ஒரு டிசைன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் இன்டீரியர் பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடி பாருங்கள் நல்லா வெளிச்சம் வர மாதிரி அற்புதமாக இடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்ம கார்டன் போர்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்கிறங்காட்டி உங்களுக்கு மெயின்டெனன்ஸு அந்த டிசைன்ஸ் அப்படிங்கிற கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வாட்டர் சம்ப் இருக்குது. நல்லா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப் கொடுத்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாகனி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஹாலுங்க. அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் மேலே ஃபால் சீலிங் பண்ணி சைடில் ஃபுல்லுமே உங்களுக்கு பார்டர்ஸ்க்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூம்லையும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு தனியான ப்ளூ கலர்ஸ் மயில் கழுத்து கலரில் பண்ணியிருக்காங்க. அதுபோக எல்லோ கலர்ஸில் கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. டிவி வைக்கிறதுக்கு படிக்கு கீழே ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிங்கி வீட்டில் ஃபுல்லாக ஒரு பெரிய டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹால் ஃபுல்லுமே எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செல்ஃப் வைக்கிறதுக்கு நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுக்கு மேலே கபோர்டு ஒர்க்கு வுட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வேலை நடந்துகிட்ருக்கு. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்து நல்லா மிக்சி கிரைண்டர் போடுறதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் ஃபுல்லும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான டைல்ஸ் அடிக்கும் தலைக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேஸுங்க. டைனிங் ஹால் போடுறதுக்கும் நம்மளுக்கு இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்கிறங்காட்டி நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே போனோம்னா கீழே தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூமுங்க. இதுவும் காம்பேக்ட் சைட்ஸில் இருக்குது. பாருங்கள் முதல்லையே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்லையும் நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சூப்பரான டிசைன்ஸில் உங்களுக்கு சைடு வால் பண்ணியிருக்காங்க. கலர்ஸு ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. 10க்கு 11 அப்படின்னு காம்பேக்ட் சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு கீழே நல்லா ஒரு காம்பேக்டான டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிவிசியில் டோரும் யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்னில் பிராண்டடில் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். பாருங்கள் பிங்க் கலரில் தான் பண்ணியிருக்காங்க.
வென்டிலேஷன் வரக்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட்டுங்க 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலே போகும்போது நம்மளுக்கு ஹாலில் இருந்து படி வச்சு கொடுத்துருக்காங்க. டூப்ளக்ஸ் பேட்டர்னில் நல்ல கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் கொடுத்து சைடில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமில் பெருசாக ஜன்னல் கொடுத்து வெளிச்சம் நார்மலாகவே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே போகும்போது ஒரு லாபிங்க, லாபியில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹெட் ரூம்லேயே 2 ஜன்னல், கீழே ஒரு ஜன்னல், மேலே ஒரு ஜன்னல். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால் வர மாதிரி உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சைடு வால் ஃபுல்லுமே கலர்ஃபுல்லான இந்த கலர்ஃபுல்லு தாங்க இதனுடைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறதா இந்த வீட்டினுடைய ஒரு சிறப்புங்க. பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மேலே சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு ஜரிகை வேலை பூவில் பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த 2.5 சென்ட்டில் எவ்வளோ நம்மளுக்கு வசதிகளோடு பண்ண முடியுமோ பாருங்கள். இது வந்து ஸ்டடி ரூம் போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு டார்க் ப்ளூவில் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறது பாருங்கள், டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறது அற்புதமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கபோர்டு ஒர்க் வந்துடும், லேஃப்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி 2 கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த வீட்டில் அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குது. அது போக செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே நம்மளுக்கு இருக்குது. நல்லா 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் பண்ணி அதுக்கும் செல்ஃப் வைக்கிறக்கும் சோப் வைக்கிறக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வெஸ்டர்ன் பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. டோரா வந்து நம்மளுக்கு வாழ்க்கையினுடைய வழிகாட்டுற மாதிரி நல்ல மாஸ்டர் பெட்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹாலில் இருந்து கிழக்கு சைடு நம்ம போகும்போது நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் நம்மளுக்கு பாருங்கள் இதுலேயும் நல்லா ஃப்ளோரசன்ட் கலர்ஸில் சூப்பரான ஒரு பெட்ரூமுங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லுக்கும் அதுலேயும் பாருங்கள் கேலக்ஸியினுடைய டிசைன்ஸ் வந்து நம்ம மனசை வந்து இதமாக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே 2க்கு 4 டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கோல்டன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து சூப்பராக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தொடர்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மேலே லேஃப்டில் இதுக்கும் நம்மளுக்கு வுட்டனில் பண்ணி கொடுத்துருவாங்க கபோர்டு ஒர்க்கு. அது போக பெரிய அட்டாச்சு டாய்லெட்டுங்க 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. இதில் ட்ரை பெட் அப்படிங்கிற மாதிரி தனியாக பண்ணி இந்தியன் ஸ்டைலில் நம்மளுக்கு டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசின் எல்லா டாய்லெட்டுக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் பிங்கி கலர் மாதிரி பண்ணியிருக்காங்க. பிவிசி நல்லா டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு டோர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி நல்லதாக வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் எல்லோரும் விரும்பக்கூடிய கோயமுத்தூர் வடவள்ளி ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது போக நம்மளுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கு தனியாக ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு ஸ்டடி ரூம் பிளான் பண்ணுறதுனால போகலாம். மேலே போகிறதுக்கு நல்ல ஹெவியான ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர் வர்றக்கு நல்ல வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஃபுல்லான இந்த வீடு கோயமுத்தூர் வடவள்ளியில் இருக்குது. வாங்க, இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். மேலே போகும்போது நல்ல கனமான ஸ்டீல் டோர் வச்சு மேலே வாட்டர் டேங்க்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துவைக்கிற கல் இருக்குது, துணி துவைச்சி காய போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் வந்துடும். இது வரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கனவு மெய்ப்படும்.